ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டாபிக் தான். என்னது, ஜுவல்லரியா இல்லை சாரியா ப்ளவுஸா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆனால் அது எல்லாத்தையும் விட ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம எல்லாருக்குமே நம்ம சாரீ கட்டிட்டோம்னாக்க இது இல்லாமல் கட்டிக்க முடியாது. அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. சாரிக்கு கீழே போடக்கூடிய இன்ஸ்கர்ட் ஆர் பெட்டிகோட் ஆர் உள்பாவாடை. ஹிந்தியில் இதுக்கு பேர் சாயா அப்படின்னு சொல்லுவாங்க, பெங்காலிலெல்லாம் ஷாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு விதவித நாமங்கள் இருக்குது. இது இதோட ஹிஸ்ட்ரியை நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முதல்லலாம் பார்த்தீங்கன்னாக்க உள்பாவிடைங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது. அப்படியே இதில் புடவையை சும்மா நாட் மாதிரி போட்டு ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் நான் சொல்கிறேன். இது எப்படி திடீர்னு ஒரு எக்ஸிஸ்டன்ஸில் வந்ததுன்னாக்கா, இது நம்ம ஒரு பிரிட்டிஷ் ரூல் ஆர் ஆங்கிலேயர்களோட ஒரு ஆதிக்கம் நிறைந்த அந்த நாட்களில் இது முதல்ல மென் தான் போட்டுருந்தாங்களாம். இந்த கோட்டுங்கிறது, அதாவது இந்த பெட்டி கோட்டுங்கிறது கோட் மேலே போட்டுக்கிறாங்க இல்லை, அதுக்கு ஒரு ஃபார்ம் இது வரத்துக்காக அவங்க போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஒரு வார்ம்த்னஸ் தரத்துக்கு, ஒரு அழகாக தெரியறதுக்கு, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டு பெண்கள் அவங்களும் ஸ்கர்ட்டுக்கு கீழே இந்த ஸ்கர்ட்டு ஒரு வால்யூமாக தெரியணுங்கிறதுக்காக போட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னாக்க, ரவீந்திரநாத் தாகூர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த டாகூர் ஃபேமிலியில் டாகூர் அவர்களுடைய அண்ணி ஞானானந்தமயி ஒரு ஞானானந்த தேவி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு பார்சி ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கு மும்பை போனாங்களாம். அந்த மும்பையில் போகும்போது அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி முதல்ல நம்மளுக்கு கண்டுபிடிச்சது இந்த டாகூர் ஃபேமிலி பெண்மணி தான் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியத்தக்க ஒரு தகவலாக இருக்குது. அதாவது முதல்ல பிளவுஸ் அண்ட் பெட்டிகோட் இது ரெண்டுமே மிஸ்ஸஸ் தாக்கூர் ஃபேமிலியோட ஒரு இதுவாக தான் நமக்கு தெரியுது, ஒரு கான்ட்ரிபியூஷன். ஸோ அன்னிலேருந்து நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக மருவி விதவிதமாக நம்ம போட்டுக்க ஆரம்பிச்சிட்டோம். பெட்டிகோட்டில் தான் எத்தனை வகைகள் இருக்குது இல்லையா? ஸோ இன்னைக்கு நாம் பெட்டிகோட்டோட வகைகள், டைப்ஸ் ஆஃப் பெட்டிகோட்ஸ் இது பார்க்க போகிறோம். அண்ட் என்ன மாதிரி சாரிக்கு என்ன மாதிரி பெட்டிகோட்ஸ் போட்டுட்டா நல்லா இருக்கும், வாங்குவோம் ஒன்றா பார்த்து. எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம அம்மா போட்டுட்டது, நம்ம அத்தைகள், நம்ம பாட்டிகள் இவெல்லாம் போட்டுட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்பாவுடைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸே இருக்காது. ஏதோ சும்மா உள்ளுக்குள்ளே ஏதோ முழங்கலுக்கு கீழே ஒரு ஸ்கர்ட் மாதிரி ஒன்று போட்டுட்டுருப்பா, அவ்வளோதான். அதுவும் ஜாஸ்தி இதுவாக இருக்காது. ரொம்ப இப்போல்லாம் நம்ம போட்டுக்கிறோம்ல, அங்கெல்லாம் கலின்னு சொல்லுவாள், எனக்கு கலின்னு சொல்லி தான் பழக்கம். பார்ட்ஸ்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி நல்ல வைட் அண்ட் வித்து நிறையா இருக்கிறது. இப்போ நம்ம அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு தொங்க புடவையே கட்டிக்க மாட்டேன், அப்புறம்லாம் தொங்க உள்பாவிடை போட்டுக்கிறது. ஆனாக்க இந்த உள்பாவிடை எவ்வளோக்கு எவ்வளோ வித்து ஆர் சேக்கலி 6 பார்ட்ஸில் நம்ம வாங்கிக்கிறோமோ அத்தனைக்கு எத்தனை நமக்கு சௌரியம் உட்காந்து ஏந்துக்கிறது. இப்போ யாரும் நம்மளால கீழே உட்காந்து வேலை செய்ய முடியலன்னா கூட, ஒரு கல்யாணம் கார்த்தினாக்க இந்த பொண்ணுக்கு பிரைடுக்கு கீழே உட்காந்து ஏந்துட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய சடங்குகள்லாம் இருக்குல்ல, சம்பிரதாயங்கள், அதெல்லாம் பண்ணும்பொழுது இந்த விட்டு நிறையா இருக்கிறது கொஞ்சம் சுலபம், நம்மளுக்கே கொஞ்சம் சௌரியம். அது அந்த மாதிரி இந்த விட்டு நிறையா இருக்கிறது இருந்ததுன்னு வச்சுக்கோ, சுற்றளவு அது நிறையா இருந்ததுனாக்க ஈஸியாக வேலை நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். காட்டனில் நான் சொல்கிறது நைலான் ஒரு லைக்ரா சாட்டன் அதில் நான் சொல்லலை, காட்டனில் சொல்கிறேன். அதில் நம்ம எத்தனைக்கு நம்ம விட்டு அதிகம் உள்ளது வாங்குகிறோமோ அத்தனைக்கு எத்தனை நமக்கு போட்டுக்கிறது ஈஸி. ப்ரீதபிள் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரீதபிள் ஃபேப்ரிக்கில் பார்த்து நம்ம வாங்கிக்கணும். பாருங்க, இந்த உள்பாவிடை வெள்ளை உள்பாவிடை கிட்ட இருக்கிறது காமிக்கிறேன். இதில் விட்டு எவ்வளோ இருக்குது பாருங்க, உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, விட்டு எக்கச்சக்கமாக இருக்கும். அதில் நல்லா கட்டிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியம், நல்ல சாஃப்ட் ஃபேப்ரிக், இது நல்ல பியோர் காட்டன். இதெல்லாம் இந்த சேக்கலின்னு சொல்கிறோம்ல 6 பார்ட்ஸ், அந்த உள்பாவிடை இதெல்லாம் நல்ல ப்ரீதபிள். எந்த சாரியோடையும் நம்ம போட்டுக்கொள்ளலாம். அஃப்கோர்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டோட போட்டுக்கிறதே ஒயிட்டு ஆஃப் ஒயிட் இருக்கிறதே அதோட சரியாக இருக்கும். பட் பிளாக்கோடலாம் இது போட்டுன்றாதீங்க, அது உங்களுக்கே தெரியும். இப்போ உள்பாவிடையில் சில டிசைன்ஸ் பார்க்கலாமா? என்னெல்லாம் டிசைன்ஸ் இருக்குன்னு என்கிட்ட ஏதோ 1-2 வச்சுட்டுருக்கேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த உள்பாவடை பார்த்தீங்களா, இது கட் ஒர்க்கு உள்பாவடை. இது கல்கட்டா ஃபேமஸ். இது கட் ஒர்க்கு.
இதெல்லாம் இந்த டிரான்ஸ்பரண்ட் சாரீஸோடலாம் போட்டுட்டேன்ல. ஏன் பெங்கால் காட்டன்லேயே சிலதெல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரும், அந்த ஜாம்தானி சாரீஸ்லாம் அதோடலாம் போட்டுட்டேன்ல, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த உடுப்பாவடையில் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து வீணாவே போகாது. கல்கட்டாவில் வானலி கடாயெல்லாம் எவ்வளோ ஃபேமஸோ அதே அளவு ஃபேமஸ் ஷிம்மிஸ் அண்டு உடுப்பாவடை. இது பார்த்தீங்களா, இது இன்னொரு வெரைட்டி. இதுவும் கீழே பாதத்தின் பக்கத்தில் நல்ல ப்ராடாக ஒரு அக்கோபா ஒர்க்கு ஒரு சிக்கன் ஒர்க்கு. இதுவும் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் சாரீஸோட என்ன, நம்மளுக்கு காட்டன் ஒரு பட்டுப்புடவைலாம் கட்டிட்டா இந்த ஒர்க்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வாங்கிக்கிறோம், ஐயோ ஐயா இருக்கேன்னு. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் சாரீ கட்டிட்டோம்னா இதெல்லாம் தெரியும். டிஷ்யூ சாரீஸ் ஆர்கன்சா சாரியோடலாம் நல்லா தெரியும். இது பார்த்தீங்களா, இது ஒரு சாட்டின் உடுப்பாவடை. இந்த மாதிரி நம்மள்ட்ட அட்லீஸ்ட் ஒன்றானு வச்சுக்கணும். இந்த சாட்டின் உடுப்பாவடையெல்லாம் ஒரு ஷீன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஷீன் இன் த சென்ஸ் ஒரு ஷைனிங் இருக்குது பாருங்க. இதில் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் டிஷ்யூ சாரீஸ் ஆர்கன்ஸா அதோடலாம் போடும்போது ரொம்ப அழகாக தெரியும். இது புடவை ஒரு டிஷ்யூ ஆர்கன்ஸா சாரியோடலாம் இந்த மாதிரி ஒரு சாட்டின் உள்பாடு போட்டுட்டு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே நான் காமிச்ச உள்பாவடை எல்லாமே காட்டன் ஃபேப்ரிக்கோட தான். இப்போ நிறைய பேர் நிறையா இதில் போட்டுக்கிறா. இந்த மாதிரி இந்த லைக்ராவில் வந்துருக்கு, சாட்டினில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து லிசிடிசின்னு ஒரு துணி இருக்கும் பாருங்க, அப்புறம் ரேயான், இதெல்லாமும் போட்டுக்கிறா. எல்லோரும் ஃபேப்ரிக்காக வாங்கி மெட்டீரியல் வாங்கி டெய்லர்கிட்ட தைக்க கொடுத்து இந்த மாதிரியும் போட்டுக்கிறது உண்டு. இப்போ ஆனால் சமீபத்தில் இப்போ ஒன்றுத்தில் ஃபேஷனில் இருக்குது ஷேப் வேர். இந்த ஷேப் வேர்ங்கிறது டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு ஒரு 300-400 ரூபாயிலேருந்து எடுத்து ஆயிரக்கணக்கில் இதுக்கு விலை இருக்கிற வரைக்கும் இந்த ஷேப் வேர் உள்பாவடைகள் வந்திருக்கு. இது என்ன உள்பாவடைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து சைடில் ஸ்லிட் இருக்கும் அண்ட் உடம்போடு அப்படியே ஒட்டியிருக்கா மாதிரி இருக்கும். நம்ம ஏஜ், அதாவது என் ஏஜ் குரூப்பில் வரவாளுக்கெல்லாம் இது அவ்வளவு சௌகரியமாக இருக்கும். இன்னைக்கு படலை ஏன்னா எனக்கு காட்டன் போட்டுட்டே பழக்கமாயிடுது. அது தவிர கொஞ்சம் இது விட்டு கொஞ்சம் சுற்றளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஷேப் வேர் பெட்டிக்கோட்டு என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு இது ஒத்து வரல. ஆனாலும் நான் வாங்கிட்டேன், என்ன தான் இருக்குன்னு பார்க்குறதுக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்க, இந்த ஷேப் வேர் பெட்டிக்கோட்ஸ் போட்டுட்டோம்னாக்க இந்த ஷிஃபான் சாரியில் அப்படியே உடம்போட அப்படியே பதிஞ்ச மாதிரி இருக்குது. அது ரொம்ப அழகாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஒன்லி திங் இங்கே இடுப்புலேயும் எலாஸ்டிக் பேண்டு தான் வரும். ஆனாக்கு சில பிராண்டில் பார்க்கும்பொழுது அது நாடாவோடையும் சேர்த்து வருது. அதனால் நீங்கள் வாங்கும்பொழுது அந்த மாதிரி நாடாவோட சேர்த்து வாங்கணும். நீங்கள் வாங்கும்பொழுது இந்த நாடா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இப்போ அந்த ஷேப் வேர் பெட்டிக்கோட்டை என்னங்கிறத பார்க்கலாமா? இப்போது இதுதான் அந்த ஷேப் வேர் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் இது. நல்லபடியாக உடம்போடு பதிஞ்ச மாதிரி ஒட்டினா மாதிரி இருக்கும். சைடில் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்லிட்டு, இதாக இருக்கு பாருங்க ஸ்லிட்டு, இதாக இருக்கு பாருங்க ஸ்லிட்டு காமிச்சேன் இல்லையா. இங்கே வந்து எலாஸ்டிக் இதுதான் கொடுத்துருக்காங்க இங்கே இடுப்பில். கூடவே ரோப்பும் இருக்குது. இந்த ரோப் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஷேப் வேரில் ஒரு பெரிய இது என்ன டிஸ்டர்பன்ஸ் என்ன இருக்குன்னாக்க, நம்மளோட காஞ்சிபுரம் பட்டுப்புடவை எல்லாமே ஹெவி வெயிட்டு தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஷேப் வேரை போட்டுட்டீங்கன்னாக்கா அது அந்த வெயிட்டை அது ஹோல்டு பண்ண முடியாது. அதில் கீழே கீழே வழிஞ்சா மாதிரி போகும். அண்ட் பிரைடு வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்க மாட்டா. கல்யாண பொண்ணுக்கும் கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் பார்த்து யோசித்து வாங்குங்க. நிறைய பேர் அந்த கம்ப்ளைண்ட் தான் இதில் சொல்கிறான். என்னதான் அது பாடி ஹேங்கிங்காக இருந்து உடம்போட பதிஞ்சா மாதிரி ஒரு ஷேப் ஒன்று காமிக்கிறது ரொம்ப இதுவாக, இதெல்லாம் ரொம்ப புஷ்ஷுன்னு இருக்கு, காட்டன்லாம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு இப்போ இருக்கிற யங் கேர்ள்ஸ்லாம் இதுதான் சாய்ஸில் இதை தான் வச்சுட்ருக்காங்க. ஆனால் இதோட ஒரு பெரிய ட்ராபேக் இதுதான். இந்த ஷேப் வேர் உள்பாவடையில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ரொம்ப உட்காந்து ஏந்துட்டு பண்ண சொல்கிறாங்கல்ல, கல்யாண பொண்ணுக்கு சொல்கிறேன்னா அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவள் ஃபீல் பண்ண மாட்டா. அதனால கூடிய வரைக்கும் கல்யாணத்தன்னைக்கு இந்த காட்டன் ஃபேப்ரிக்கில் வாங்குறது நல்லதுன்னு எனக்கு பட்டிருந்தது. ஆனால் அவளோட சாய்ஸு செலெக்ஷன் அதுவும் இருக்குது இல்லையா. அதுக்கப்புறமா இப்போ இத்தனை உள்பாவோட காமிச்சேன், ஒரு உள்பாவுடைய நான் சொல்லலை. அது என்னென்ன ஃபிஷ் கட் ஆர் மர்மைடு கட் அப்படின்னு ஒரு உள்பாவோட நடுப்புற கிளம்பிட்டு, அது என்னென்னு இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்படியே ஒட்டினா மாதிரி இருக்கும். முழங்காலுக்கு கீழேருந்து ஏலைனில் விழும். அந்த மாதிரி ஒரு உள்பாடு வந்தது. அதுக்கப்புறமா எல்லாரும் அதை வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போ இந்த ஃபிஷ் கட்டுங்கிறது அவ்வளோ தூரம் இல்லை.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காட்டனில் நம்ம போட்டுன்றத உள்பாவடையே குட்டி குட்டி குட்டியாக ஃப்ரில்லு கீழே இருக்கும். அதே மாதிரி அப்புறம் பெரிய பெரிய ஃப்ரில்லு அந்த மாதிரி வந்தது. எல்லாமே ஒரு ஃபேஷன் ட்ரெண்டு தாங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுறது அப்புறம் பேடுறது அந்த மாதிரி. ஆனால் இந்த கட் ஒர்க் உள்பாவடைகள் கல்கட்டா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அது என்னென்னைக்கும் பர்மனெண்ட் ஸ்டைல். அது இல்லை பிளெயின் காட்டன் அந்த 6 பார்ட்ஸ் உள்பாவடைகள் அது என்னென்னைக்குமே நிரந்தரமாக இருக்கும். நீங்கள் வாங்கும்பொழுது அதை தான் பார்க்கணும். ப்ரீதபிளாக இது நம்மளுக்கு சரியாக இருக்குமா, கொஞ்சம் காசு அதிகமானாலும் பரவாயில்ல, இதெல்லாம் கருவித்தனம் பண்ண முடியாது இல்லையா. நம்ம என்னதான் புடவைக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினச்சா கூட இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக இது கம்ஃபர்டபுளாக சௌரியமாக இருந்தால் தான் நம்மளால் கொஞ்சம் அசைஞ்சு இது பண்ணி வேலை செய்ய முடியும். வரைக்கும் தகுந்த மாதிரி உள்பாவடையெல்லாம் வாங்குறது முடியாத காரியம். சில செலக்டிவ் கலர்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். உள்பாவடை தானே, அது உள்ள தானே இருக்குன்னு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மாத்திரம் இருந்துடாதீங்க. ஏன்னாக்க அது அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இப்போ கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு இல்லைன்னா அது வேலையெல்லாம் காமிச்சு விட்டுரும். அதனால உள்பாவடை உள்ளே இருக்கிறதுக்கு என்னத்துக்கு அதுக்குன்னு மதிப்பு இல்லை. அதுக்கு மதிப்பு கண்டிப்பாக இருக்க தான் இருக்குது. அதனால நல்லபடியாக நம்ம சாரிக்கு எவ்வளோ டைம் கொடுத்து கடையில் வாங்குகிறோமோ அதே மாதிரி உள்பாவடைக்கு கொஞ்சம் நேரம் செலவிடுங்கன்னு தான் சொல்கிறேன். இருக்கட்டும், இல்லை நீங்களே ஏதாவது பார்ட்டிக்கு போனீங்கன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ண மாட்டேன். அதனாலக்கு இந்த மாதிரி இதனுக்கு நம்ம முடிச்சு போட்டுடணும்லாம் பற்றில. அதனால இந்த மாதிரி ரோப் உள்ளது வாங்குவோம். வெறும் எலாஸ்டிக்கு இது வாங்காதீங்க நீங்கள். ஓகேயா? உள்பாவடையில் என்னெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறத நான் சொன்னேன் இல்லையா. சேஃப்டி பின்லாம் அப்படி போட்டுக்காதீங்க. சேஃப்டி பின் ஆறு கிழிசல் உள்பாவடையே போட்டுக்காதீங்க. இதெல்லாம் சொன்னேன். சிலதுக்கெல்லாம் ஸ்டிச்சஸ் ரொம்ப ஒரு வீக்காக இருக்கும் ஸ்டிச்சஸ். அதையும் தைரியமாக போட்டுன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி சான்ஸ் எடுத்துக்காதீங்க. எனக்கு நமக்கு உட்காந்து ஏந்துட்டு அது டக்கு கிழிச்சு எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப அவமானமாக போயிடும். அந்த மாதிரியும் பண்ணாதீங்க, சான்ஸே எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறமா என்னென்னக்கா சில பேர் ரொம்ப படி முடிச்சா அதை இறுக்கி கட்டிப்பாங்க அந்த நாடாவை, உள்பாவடை நாடாவை. இப்போ என்ன ஆகிடும்னாக்கா அப்படியே பதிஞ்சு போயிடும், அப்படியே கருப்பாக இருக்கும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இறுக்கமாக கட்டிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் நம்மளால் எலாஸ்டிக்கெல்லாம் போட்டுட்டு, அது எனக்கெல்லாம் எலாஸ்டிக்லாம் ஒத்தே வராது. நான் எப்போவுமே இந்த நாடா உள்பாடு நம்ம எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறோம். அதை கூடிய வரைக்கும் ரொம்ப டைட்டாக கட்டிக்காதுக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்புலெல்லாம் அப்படியே இது மாதிரி பதிஞ்சிருக்கும். அப்படியே அதெல்லாம் அவாய்டு பண்ணணும், அவ்வளோதான். ஸோ நமக்கு புடவை எவ்வளவு அவசியமோ உள்பாவடையும் அதே அளவு அவசியம்தான். அதனால் நம்ம உள்பாவடையில் எல்லாம் கலராக தான் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா புடவைக்கும் இனிமேல் மேட்ச் எல்லாம் பார்க்க முடியாது. பேசிக் கலர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு சில கலர்ஸ் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.